அவங்க அதுக்கு ஒரு காரணத்தை கற்பிக்கிறாங்க. தீகாவின் தொடர் அருள்மொழி அவர்கள் பல முறை அதுக்கான காரணத்தை விளக்கத்தை சொல்லிட்டாங்க. என்ன காரணம்? ஏங்க, அன்றைய காலகட்டத்துல பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை விட வெள்ளை ஆதிக்கத்தை விட இங்க இருக்கக்கூடிய சாதியை ஒழிப்பதில் திராவிட இயக்கங்கள் தீவிரம் போராடினாங்க. சரி, அதன் காரணமாகத்தான் சொல்றாங்க. சொல்லிட்டீங்கல்ல? ஆமா. இப்ப நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நாங்க சொல்லவே இல்லை. 1947 சுதந்திரம் அடைகிற போது தமிழக சட்டமன்ற சபாநாயகர் சிவ சண்முகம் ஒரு தலித்தை இந்தியாவிலேயே முதலாக சபாநாயகர் ஆக்கியதும் இந்திய தமிழகத்தில் காங்கிரஸ். அப்ப அதை போடுவதற்கு காரணம் தலைவர் காமராஜ். அதற்கு பின்னால 54 நீங்க எதுக்கு வேணாலும் வர முடியும். இந்து அறநிலையத்துறை அமைச்சராக பி.ஆர். பரமேஸ்வரன் என்கின்ற பட்டியலினத்தை சேர்ந்தவரை அமைச்சராக ஆக்கியவர் என் தலைவன் காமராஜ். நீங்க இந்த ஜாதி ஒழிப்பு போராடி தானே, இங்க யாரோ ஒருத்தர் சொன்னீங்க, அவன்கிட்ட கேளுங்க. 58 வருஷம் உங்க திராவிட இயக்கம் இருக்குல்ல, யாரையாவது இந்து அறநிலையத்துறை அமைச்சராக போட்டிருக்கீங்களா? இல்ல நாளைக்கு போடுற அந்த தெம்பு இருக்கா கேட்கிறேன். அவங்ககிட்ட கேட்டு பதில் சொல்லுங்க. உயர்கல்வித்துறை அமைச்சரா கோவி செழியனை போட்டிருக்காங்களே. நான் என்ன சொல்றேன்? உப்பு இருக்கான்னா பப்பு இருக்குன்னு சொல்ற மாதிரி பேசுறீங்க. இந்து அறநிலையத்துறைக்கு போட்டிருக்கான்னு கேட்கிறேன். நீங்க எதை பேசுறீங்க? பக்கத்து மாநிலத்துல எங்க கட்சியில பல பேரை தலித்த தலைவரா போட்டிருக்கோம். ஏன் தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர், திமுக தலைவர் யாராவது வந்திருக்காங்களா? தகுதி இருந்தா வர போறாங்க. ஓ, அப்ப அவங்களுக்கு தகுதி இல்லையா? திரும்பி பேசுங்க. நான் என்னன்னு சொல்லி தகுதி இல்லைன்னு சொல்லிட்டீங்க. தகுதி இல்லைன்றதுன்னா விட்டுருங்க. தப்பான பொருளை புரிஞ்சுப்பாங்க. நான் சரியா தான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல, அப்ப இவங்க குடும்பத்தை தவிர அந்த கட்சியில தகுதி இருக்கிறவன் ஒரு பயம் இல்ல, அதான் சொல்றீங்க. அது உட்கட்சி ஜனநாயகம். அவங்களுக்கு 1000 விஷயம் இருக்கு. ஜனநாயகமா? 1000 இருந்தா ஆளுக்கு பையன் பாதியா பிரிச்சு விட, அதுல சண்டை. 1001 இருந்தா தான் கஷ்டம். அந்த ஒண்ணு எங்க போகணும்? நான் ஏன் ஜாதி ஒழிப்பை பேசுறேன்? ஏன் அந்த அம்மையாருடைய கட்சி தீகா, அந்த கட்சியில யாராவது தலைவரா ஒரு பட்டியலத்தை சேர்ந்து போட சொல்லுங்க. பேசுவது மானம் இடை, பேணுவது காமம், கூசுவது மானிடைத்தான், சீச்சி நன்று உனது குற்றம் அப்படின்னு சொல்லி இதுல வரும் ராமாயணத்துல. அந்த வரிகள் அப்படியே உங்களுக்கு பொருந்தும். பேசுவதற்கு இவங்க செய்யறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? செய்யட்டும், நாங்க வரவேற்கிறோம்.